மதியம் கல்யாண வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா பிரியாணி. என்னத்தான் எவ்வளோ பெரிய பிரியாணி சாப்பிட்டாலும் இந்த வெள்ளைச்சோறு இருக்க, வெள்ளைச்சோறு போட்டு இந்த குழம்பு ஊற்றி இருக்க குழம்பு, சிக்கன் குழம்பு. நம்ம வந்து சிக்கன் அதிகமாக சாப்பிட மாட்டேன், சிக்கன் அதிகமாக சாப்பிட மாட்டேன், குழம்பு தான் கிரேவி ஊற்றி தான் சாப்பிடுவேன். இந்த வெள்ளைச்சோற்றில் கிரேவி ஊற்றி, சிக்கன் கிரேவி ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஈடாகாது. ஜம்முன்னு சாப்பிடணும். என்ன ஒரே ஒரு கொகை ரசம் இல்லை, அதனால ரெண்டாவது போக வேண்டியிருக்கு. கல்யாண வீட்டுக்காரங்கிட்ட கேட்க மாட்டீங்களா ரசம் இல்லைன்ட்டு? கேட்கலாம், பிரியாணி போட்டு ரசம் வைக்க முடியுமா? இது வந்து ஏதோ அப்படியே பக்கத்து வீட்டில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், கல்யாண வீட்டில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பிரியாணி செழிப்பாக இருக்குது, நாக்கு பிரியாணிக்குன்னா நாக்கு ருசி எடுக்க மாட்டேங்குது. அதனால் இந்த வெள்ளைச்சோறு தின்னா தான் சாப்பிட்ட ஒரு திருப்தி. சாப்பிட்றோம், பார்த்து விடுங்க. முட்டை எடுத்துவாங்க, இங்கே பாருங்க எப்படி ஊற்றிதான் பாருங்க குழம்பு. இட்டத்தில் தட்டியோட குடிச்சிருவோம் பாருங்க. உடல் இங்கே இருக்கு, இதாக இருக்கு, ஜம்முன்றது. ரைட், ஓகே.